அண்மை செய்தி. பிரதமர் மோடியை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்மையாக டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், இந்த டெல்லி பயணத்தில் என்ன நிகழ்வுகளால் நடைபெற இருக்கிறது விவரம்? வணக்கம் தனலட்சுமி. தற்போது தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி சென்றிருந்தார். குறிப்பாக நாளை தமிழகம் திரும்பிக் கொண்ட நிலையில இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார். அவரை சந்தித்து தமிழகம் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க இருக்கிறார். மிக முக்கியமாக ஏற்கனவே PMC திட்டத்திலிருந்து வரக்கூடிய நிதியாக இருக்கட்டும், மேலும் மிக முக்கியமாக மேகதாது அணை தொடர்பான கர்நாடக அரசு மேற்கொண்ட நிகழ்வு தொடர்பாக பிரதமரை சந்தித்து பல்வேறு கோரிக்கை வைப்ப எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விவசாயம், நீர்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அமைச்சரையும் சந்திக்க இருப்பதாகவும், அதன் பின்பாக ராகுல் காந்தி அவர்களையும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்க இருக்கிறார். மேலும் துறை சார்ந்த அமைச்சர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியிருக்கிறது. தன் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் முறையாக டெல்லி சென்று பிரதமரை சந்திக்கும் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. என்றால் ஆட்சி பொறுப்பேற்ற ஒவ்வொரு முதலமைச்சரும் குறிப்பாக பிரதமரை சந்தித்து கோரிக்கை வைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் தற்போது டெல்லி சென்ற நிலையில் இன்று மாலை தற்போது பிரதமரை சந்திக்க டெல்லி தமிழ்நாடு இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்று காலை வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் வருகையை ஒட்டி குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்த பார்க்க முடியுது. தற்போது தமிழ்நாடு இல்லத்திலிருந்து பிரதமரை சந்திக்க முதல்வர் ஜோசப் விஜய் புறப்பட்டிருக்கிறார். தனலட்சுமி. நௌஷாத், பெட்ரோல் டீசல் விலையானது தற்பொழுது உயர்ந்திருக்கிறது. அதனை குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான கோரிக்கை ஏதேனும் முதலமைச்சர் விஜய் சார்பிலிருந்து மத்திய அரசுக்கு வைக்கப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக மாநில அரசு பொறுத்தவரையுமே மக்கள் எந்தெந்த வகையில நெருக்கடிக்கு உள்ளாகிறார்களோ அது குறித்தான கோரிக்கை வைப்பது வழக்கம். பெட்ரோல் டீசல் விலை என்பது நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஈரான் போர் என்பது பல இடங்களில் ஈரான் போனால் கேஸ் மற்றும் பெட்ரோல் விலை உயர்வு, கச்சா எண்ணெய் உயர்வை பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் மக்களே பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதை குறைப்பதற்கு கூட கோரிக்கை கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக வாகனங்களை குறிப்பாக ஏற்கனவே பிரதமர் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அரசு அதிகாரிகள் குறிப்பாக வாகனங்களை குறைவாக பயன்படுத்திக் கொள்ளவும், IT வேலை செய்யக்கூடியவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அடிப்படையில் கூட நீங்க பணியை மேற்கொள்ளுங்கள், வாகனத்தை பயன்படுத்தி குறைகளை ஏற்கனவே மத்திய அரசு சார்பாக வலியுறுத்தப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது சார்ந்த கோரிக்கை வைப்பான ஒரு கேள்வி இருந்தாலும் கூட மிக முக்கியமாக மாநில நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை பிரதமரம் வைக்கிறார். ஏன்னா முதல் முறையாக அவர் பிரதமரை சந்திக்க இருப்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. என்றால் இதுக்கு முன்பாக ஆட்சி வரும் முன்பாக பிரதமரை கடுமையாக விமர்சனம் எல்லாம் செய்திருந்தார். அந்த அடிப்படையில் கடந்த காலத்திலும் குறிப்பாக கடந்த ஆட்சியிலும் கூட திமுக அரசு இருக்கும்போது கூட அவரும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூட பிரதமரை பல்வேறு சந்தித்திருக்கிறார். அவங்களும் விமர்சனம் வைத்திருக்கிறார். அதே போல பல்வேறு விமர்சன வேதனையில தற்போது பிரதமரை முதல்வராக பதவியேற்ற முதல் முறையாக சந்திக்கிறார். அந்த இடத்தில் அவர் பிரதமரை சந்தித்து என்னென்ன கோரிக்கை வைக்கிறார், அது தொடர்பான அறிக்கையை கொடுத்த பிறகு தமிழ்நாடு சார்பாக அந்த அறிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக முதலமைச்சர் புறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பின் போது வேறு யாரையெல்லாம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்க இருக்கிறார்? அவருடைய திட்ட பணிகள் என்னவாக இருக்கிறது? தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடைய பயணத்தை பொறுத்தவரைக்குமே இன்று காலை டெல்லி வந்தடைந்தார். அடுத்தடுத்து ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களையும், நிதித்துறை அமைச்சராக இருக்கட்டும், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கும், அவரை சந்திப்பதற்காக ஏற்கனவே நேரம் கெட்டிருப்பதாக கூட தகவலியா இருக்கிறது. இருந்த போதிலும் ஏற்கனவே நான் முன்பே தெரிவித்த மேகதாது அணை தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் சந்தித்து கோரிக்கை எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதிகள் பல்வேறு நிதி இருப்பதால் நிதியமைச்சர் சந்திப்பார்களா என்ற கேள்வி வந்திருக்குது. ஏற்கனவே PMC திட்டத்தில் 2150 கோடி வரக்கூடிய சூழல்ல இருமொழி கொள்கை தான் தமிழகத்தின் தொடர்ந்து இருக்கும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை இந்த பொறுப்பேற்ற புதிய அரசு அதை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவில் வைப்பார் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு காங்கிரஸ் கூட்டணி வைத்தது என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டாலும் கூட ராகுல் காந்தி தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடைய பதவியேற்புக்கு நேரடியாக வந்திருந்தார். அந்த இடத்தில் பார்க்கும்போது மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியை சந்தித்து மகா நிமித்தமாக சந்திப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் இந்த சந்திப்பு முன்பே நிகழ வேண்டியது, மாறாக குறிப்பாக இன்று அல்லது நாளை நிகழும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் அது கேட்ட போல்தான் அவர் தன்னுடைய இந்த திட்டத்தை, அதாவது இந்த பயண திட்டத்தை அமைச்சிருப்பதாக காவல்துறை தரப்பு கூட தகவல் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.